காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக KR ராமசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் 2 தினங்களுக்கு முன் சென்னையில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து டெல்லி தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டு தலைமையின் ஒப்புதலுடன் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமியும், துணைத் தலைவராக குளச்சல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாக விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய EVKS இளங்கோவன் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பால் விலை உயர்வுக்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பணிகள் என்பது ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றுவோம். மக்கள் பிரச்சனைகளில் இணைந்து செயலாற்றுவோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, எந்தெந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உரிய ஏற்பாடுகளை பண்ணுவோம். நாங்கள் நிச்சயமாக அரசு தவறு செஞ்சால் அதை தட்டி கேட்போம். அதில் ஒன்றும் ரெண்டாவது கருத்து கிடையாது. நல்லது செஞ்சால் அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். நம்மிடையே 8 பேரில் அதிகமான முறை ஜெயித்து மூத்த உறுப்பினராக திரு ராமசாமி அவர்கள் இருப்பதனால் அவர் சட்டமன்ற தலைவராக வருவது நியாயமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகவும் இருந்தது. ஆகையால் அவர் சட்டமன்ற தலைவராகவும், நான் ஏற்கனவே கொறடாவாக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாகவும் எங்கள் தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் எங்களுடைய செயல்பாடுகள், கட்சியின் செயல்பாடுகள் ஒருங்கிணைந்து சிறப்பாக 2வது பெரிய எதிர்க்கட்சியாகவும் 3வது பெரிய தமிழகத்தின் பெரிய இயக்கமாகவும் சிறப்பாக சட்டமன்றத்தில் இயங்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.